செல்லக்குட்டி அங்க ஒரு ஃப்ளோர்ல போறோம்டா. செல்லக்குட்டி Chellakutties, welcome to Aloe time. இந்த பொண்ணை வச்சிட்டு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முதல்ல நான் நேத்து மாதிரி இருக்கேன். என்னடா இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு மாதிரி என்னெல்லாம் வலிஞ்சி ஒரு மாதிரி ஷாபியா இருக்கோம்னு நீங்களா யோசிச்சிட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு வீக்கெண்டெல்லாம் இல்லைங்க, லீவ் விட்டாலே உங்களுக்கு வீக்கெண்டுன்னு தான் தோணும். வந்து நாங்கள் எங்களோட முடிகளையும் எங்களோட ஸ்கின்களையும் பளபளப்பா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். இப்படி போகுதா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுல நான் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ பண்ணேன். இப்போ நம்ம என் ஃபேஸ்லயும் என் ஹேர்லயும் கேமரா முன்னாடி வந்தாலே அழகா தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்லைல்ல, எப்படி வந்தாலும் நீங்க எங்களை ரசிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு இப்படி வந்திருக்கோம் தைரியமா. பழைய வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன பேச இந்த பொண்ணை வச்சுட்டு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 5 minutes later. எங்க வீடியோ புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணா உங்களுக்கு டிங் 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 ரொம்ப டிங்கு பெருசா போகுது. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தான் வரும் தான் என் பொண்ணு டிங்கு டிங்குன்னு ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 minutes later. இன்னைக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் ஹேருக்கு யூஸ் பண்ண போறேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் இதை கிழிச்சிட்டோம்னா இதுல வந்து இந்த ஜிப்லாக் லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இதுக்குள்ளேயும் ஒரு கவரில் இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது டப்பாலையோ இல்லைனா இதை கட் பண்ணிவிட்டு இதையே அந்த இதுலேயே வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதனால ஹைபிஸ்கஸ் மீட்டியில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஆம்லா பவுடர் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு அதையும் 2 ஸ்பூன் பம்ப் பண்ணி போட்டுக்கணும். ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் தரும். நான் இன்றைக்கி நிறைய பவுடர் எடுத்தனால ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரணும். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை ஃபேஸுக்கு மட்டும் போட போகிறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கர்ட் கலந்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இதை செஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுங்க. இதை இப்போ ஊற வச்சிடலாம். 15 minutes later. இதுதான் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மிக்சிங். இந்த மிக்சிங்கை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது போத் ஏர் அண்ட் ஸ்கின்னுக்கு. இது நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு எங்கள் குடும்பமே இப்படி தான் இருக்கும். அதனால் எங்கள் குடும்பத்துக்கே இந்த ஹேர் கேரு. அதனால் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லித்தரேன். Meanwhile. ஸோ இப்படி கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேல்ப் இருக்குல்ல, இந்த ஸ்கேல்பில் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து ப்ரஷ்லேயும் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி முடி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு பேக்லேயும் ரொம்ப முக்கியம். அந்த பேக்கையும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த சைடில், அதே மாதிரி இந்த சைட்லையும். என்னடா பண்ற? சில்லுன்னு இருக்கா? வெள்ளிக்கிழமை மங்களம் கொள்ளும். இது சீரக்கா கிடையாது, இது வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. அதனால நம்ம ஸ்கேல்ப்புக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டீப்பாக தடவுறீங்களோ
அவ்வளோ நல்லது. ப்ராடக்டோட ப்ரைஸு, ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த முன்னாடி இருக்க வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அதை வாங்கணுன்னா முன்னாடி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸ் நீங்கள் தொட்டாலே போதும் உங்களை நான் அந்த ஆப்புக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து பார்லருக்கெலாம் போய் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்து நம்ம வந்து ஹேர் ஸ்பா அதுக்கப்புறம் ஹேர் கேரு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வீட்டில் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து தினமும் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டாலே போதும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்கேல்ப்லலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ சும்மா அப்படி ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ அது வந்து உள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும். இதே மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் பண்ணுறத சொல்லும் போது உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல ஹேர் க்ரோத்துக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து முடி க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். என் பொண்ணுக்குமே அப்படி தாங்க. அதனால தான் அவளுக்கு இந்த ஹேர் கேர்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொண்டு போட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி சொரியக்கூடாது, ஆனால் என் பொண்ணு சொரிவா. ஸோ இதே ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்கு போடுறோமே கெமிக்கல் ஃப்ரீ அதெல்லாமே இது எல்லாத்தோட டீட்டெயிலுமே நான் சொன்னேன்ல, திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த போய் பாருங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதை பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் நம்பி போடலாம். அது வேற இல்லாமல் இதில் வந்து ஆலோவேரா ஜெல்லெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதுவும் மம்மா அத்தோட ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நம்பி போடலாம். இது வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னு ரொம்ப 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 பாதுகாப்பாக வச்சுக்கும். எப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே அதை வந்து கழுத்துலேயும் போட மறந்துடாதீங்க. ஏன்னா ஸோ கழுத்தும் நம்மளோட ஃபேஸோட சேர்ந்தது. அதே மாதிரி காதுலேயும் போட்டுக்கணும். இப்படிலாம் கையை அழுக்காகும். சரி கையில் போட வேணாம்னு நினைக்கிறவங்க ப்ரஷ்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஆராவோட ஃபேஸில் இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் வந்து அவளை குளிக்க வச்சுட்டு நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது பர்டிகுலராக வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மைல்டான கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பூ, குழந்தைங்களது மோஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் இருக்காது, அந்த மாதிரி ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்குவோம். ஆரா யூஸ் பண்ணுற ஷாம்பூ வந்து மம்மா எத்தோட ஷாம்பூ தான் இப்போ யூஸ் பண்ணுறா. அந்த ஷாம்பூ வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு ஆரா குளிச்சுட்டு அப்புறம் ஆரா எப்படி பளபளன்னு இருக்கலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பிரேக். Meanwhile. மண்டை நல்லா காய்ந்து விட்டது. ஓகே, முகமும் காய்ந்து விட்டது. அதே மாதிரி என் முகமும் காய்ந்து விட்டது. ரொம்ப டைட் ஆகுது ஸ்கின், அதனால பேச முடியல. இப்போ நாங்கள் ஒரு போயிட்டு குளித்து விட்டு அடிக்கிறோம். Much later. A lot of boring math later. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃபேஸில் எதுவுமே போடல, முடியல எதுவுமே போடல. குளிச்சுட்டு உடனே உங்ககிட்ட நான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னோட டெக்ஸ்சர் பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குல்ல. ஒன்றுமே போடாமலே, மாய்ஸ்சரைசர் கூட நான் போடல. இன்னையோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் வேணும்னா ப்ளீஸ் கோ அண்ட் கமெண்ட் இன் மை கமெண்ட் பாக்ஸ். நான் கண்டிப்பாக அது படிப்பேன். அந்த வீடியோவை உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி அழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.